சாப்பிட்ட உடனே படுத்தா இது பெருசாயிட்டே வரும். எது? பானை, வயிறு. சாப்பிட்ட உடனே என்ன செய்யக்கூடாது? படுக்க கூடாது, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருக்கணும். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தா உனக்கு வியாதி. என்ன வியாதி? குடல் வாதம். சாப்பிட்ட உடனே யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? அவங்களுக்கு குடல் வாதம் என்கின்ற நோய் இருக்கிறது. அதற்குரிய மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர்த்துக்கு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க, இங்கிருந்து ஒரு ஸ்பீக்கர் வச்ச மாதிரி ஒரு சத்தம் வரும். கரெக்டா அந்த மியூசிக் கரெக்டா இருக்கும். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கட்டல் விளிம்புல படுத்துக்கணும், பாடி கட்டல் இருக்கணும், தலை கீழே தொங்கணும். இப்போ பிரீத் இன், காத்து எடுத்துக்கணும், பிரீத் அவுட். இது ஒரு 10 முறை பண்ணா அன்னைக்கே கொரட்டை வராது. சரிங்களா? இப்போ கட்டை இது பண்ண முடியலங்கிறவங்க கட்டல் விளிம்புல படுத்துட்டு கழுத்தை கீழே தொங்க போடுறாங்க. அங்க பாருங்க. இப்ப நெஞ்சாங்கூட்ட மேல தூக்கிக்கணும், தூக்கிக்குங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ஒரு 10 முறை பண்ணனா கொரட்டை வராது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஸ்டாப் ஆயிரும். இப்படி பண்ணணும்னா என்ன ஆகும்? 3 முறை தட்டணும்னா அந்த அறைக்கு உள்ள போனாலே போதும், அவர் பக்கத்துல கூட போக வேண்டாம். இந்த அகவிழிப்பு என்ன ஆயிடும்? ஏதோ ஒன்று நம்மை தொந்தரவு செய்கிறதுன்னு மனம் அப்படி கலைஞ்சு தூக்கத்திலிருந்து தெளிவாகி விழிப்பு வந்துடும். மறுக்காவும் நாம அந்த பக்கம் வந்துட்டு ஓசை முடிஞ்சிச்சுன்னா மறுக்கா அந்த ரீங்காரம் வந்துட்டு இருக்கோம். போய் போய் இப்படி தட்டிட்டே உட்காந்துருக்க முடியுமா? அதனால சுக்கு, மிளகு, திப்பிலி 3ஐயும் தேனில் கலந்து குழைத்து சாப்பிட்டு வர நல்லாயிடும், கொரட்டை வராது. சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவை நோயற்ற பாரதமாகவும் கல்வி நிறைந்த ஒரு நாடாகவும் பசி இல்லாத ஒரு நாடாகவும் மாற்றுவதற்கு இந்த சத்யேந்திர சித்தர் பீடம் ட்ரஸ்ட் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் உலகளாவிய தமிழர்களின் பாரம்பரியத்தை, பாரம்பரிய மருத்துவத்தை உலகறிய செய்வதும், உலக மக்கள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கின்ற சித்தர்களின் கோட்பாட்டை உலகறிய செய்வதும் முக்கிய நோக்கமாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த தத்துவத்தை பறைசாற்றுவதும் சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும். ஜாதி, மத, இன பேதமற்ற ஒரு சமுதாயத்தை, சித்த மார்க்கத்தை எல்லோரும் பின்பற்றி அதன் மூலம் வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் அனைவரும் குறைவின்றி பெற்று வாழ செய்வதே சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும். முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.